சொந்தமா ஒரு ஸ்வீட் கடை வச்சு ரன் பண்ணுபவர்தான் நந்தினி. இவங்களுக்கு திருமணமாகி 5 வருஷம் ஆகுது. ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறாங்க. அந்த குழந்தையும் இப்போதைக்கு வீட்டுல தான் இருக்கிறாங்க. கணவரும் நம்ம நந்தினியும் சரி அந்த ஸ்வீட் கடையில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சொந்த கடை அப்படிங்கிறதுனால வர்ற வருமானம் அதை வச்சு பார்த்தீங்கன்னா வீட்டு செலவு பார்க்கறது, அதுக்கப்புறமா பேங்க்ல கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுக்கிறது அப்படின்னு தன்னுடைய பிழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. தன்னுடைய கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரபு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசோக், இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்களா இருந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமா பிரபு வந்து பாத்தீங்கன்னா நெருங்கிய நண்பரா தன்னுடைய கணவருக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. தனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு உதவியா இருந்தாலும் பிரபு தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதனால கணவருக்கும் சரி நம்ம நந்தினிக்கும் சரி இவங்க 2 பேர்த்தையுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம கணவரோட சேர்த்து அவங்க 2 பேருமே ஒரே கல்லூரியில படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நம்ம நந்தினி குடும்பத்துக்கு உண்மையிலுமே ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நம்ம நந்தினி வந்து முதல் போனே நம்ம பிரபுவுக்கு தான் அடிப்பாங்க. அவங்களும் சின்ன சின்ன உதவியை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வந்து ஆரம்பிப்பாங்க. உண்மையிலுமே அவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப வசதி படைச்சவங்க தான். பெங்களூர்ல சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நந்தினிக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு இவங்க 3 பேருமே ஒத்துமையா இருக்கிறாங்க. நம்மளால நினைச்சோம் அப்படின்னா இந்த ஸ்வீட் கடையை தனியா பார்த்துக்க முடியும். தன்னுடைய கணவரை வந்து அவங்க கூட சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா 3 பேருமே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கணவர் வந்து நல்ல வருமானம் கிடைக்கும். நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா மிகப்பெரிய ஒரு வீடு, காரு, அதுக்கப்புறம் பிள்ளைங்களுடைய நல்ல எதிர்காலம் அப்படின்ட்டு லைஃப் செட்டில் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம நந்தினி வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தன்னுடைய கணவர்கிட்ட அடிக்கடி காதுல போட்டு வைப்பாங்க. ஆனா அவரும் சரி இதெல்லாம் நம்மளால முடியுமா, ஏன்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும், அவங்க கூட ஒர்க் பண்றதும் பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு தெரியல அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நந்தினிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறந்த நாள். அவங்க 2 பேரும் சரி கணவரும் சரி 3 பேருமே பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி வீட்டுக்கு வந்து வர வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய கோவில் திருவிழா அப்படிங்கிறதுனால ஊர்ல யாருமே கிடையாது. பிரபுவும் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அவங்க 3 பேருமே பத்திரம் வந்துட்டு இருக்கும் போது கணவர் வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கறதுனால சீக்கிரம் மாடிக்கு போய் படுத்து வந்து தூங்கிட்டாங்க. இப்ப இருக்கும் போதுதான் பிரபுவும் சரி அவங்களுடைய நண்பரும் சரி நீட்டா வந்து சமைச்சு வச்ச சாப்பாட்டை பார்த்தோன்னா அவங்க 2 பேத்துக்கும் பரிமாறுறாங்க. சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா வந்து பேசுறாங்க. நந்தினிக்காக அவங்க புது சாரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு தோடு பாத்தீங்கன்னா நம்ம பிரபு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கிறான். உண்மையிலுமே வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஏன்னா பிரபு வந்து நம்ம வீட்டுல ஒருத்தர் நினைச்சிருக்கோம், ஆனா அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பண்றாங்களே அப்படின்னு நந்தினியும் பார்த்தா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற பதட்டம் வந்து வர வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் பண்ற நடவடிக்கை, பார்க்கிற பார்வை எல்லாமே பாத்தீங்கன்னா தப்பா இருக்கிற மாதிரி தோணுச்சு. கணவரும் மாடியில இருக்கிறாரு, அவருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கண்டிப்பா படுத்து தூங்கி இருப்பாரு, அவரையும் தொந்தரவு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல இருந்திருக்காங்க. ஆனா 2 பேருமே அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எதுவுமே நடந்துக்கல. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா காலையில வந்து கணவர் இல்லாத நேரத்துல நந்தினி வந்து தன்னுடைய கணவருடைய மனநிலையும் தன்னுடைய மனநிலையும் சொல்லியிருக்காங்க. அப்பதான் பிரபு சரி நாங்களே வந்து உன்னுடைய கணவரை கூப்பிட்டுக்கிறோம், எங்களுக்கு வர்ற ஷேர்ல அவனுக்கும் பார்த்தனா தரோம், நீங்க வந்து பெருசா முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் போட வேணாம், எங்ககிட்டே பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிசினஸ் பார்ட்னரா பார்த்தனா சேர்த்துக்கிட்டாங்க. போக போக ஒரு 4-5 மாசத்திலேயே நல்ல வருமானம் வர வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுல வச்சு சொந்தமா வீடு கட்டி பார்த்தனா இருக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பிரபுவுக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி தான் ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இப்போதைக்கு 3 பேருமே ஒத்துமையா தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒருவேளை இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா தாங்கிட்ட தப்பா நடந்துக்குவாங்களோ அப்படின்னு நினைச்ச நந்தினி வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க 2 பேத்தாலதான் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கணவர் வந்து நல்ல நிலைக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறமா நந்தினியும் சரி பெங்களூருக்கு போக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க 3 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா சமைச்சு போடுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடு வாசல் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது, இதே மாதிரி எல்லா வேலையும் பார்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் பிசினஸ்ல அடுத்த கட்டத்துக்கு போக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கூட இருக்கிறவங்க பார்வை என்னதான் தப்பான பார்வையா இருந்தா கூட, பிரபுவுடைய பார்வை தப்பான பார்வையா இருந்தா கூட இப்போதைக்கு அவங்களுக்கு திருமணம் ஆகியாச்சு. நம்ம இப்போடைய நிலைமை வந்து கணவர் வந்து தன்னுடைய நிலையை பார்த்தா உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் வந்திருக்கும் அப்படின்னு சுய ஒழுக்கமா இருக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நந்தினி. ஒரு வழியா நல்லபடியா சம்பாரிச்சதுக்கு அப்புறமா அந்த பிசினஸ் சொந்த ஊர்ல பண்ணலாம் அப்படின்னு நந்தினியும் கணவரும் பார்த்தா பிளான் போடுறாங்க. நினைச்ச இடத்துலயே பார்த்தீங்கன்னா செய்ய வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சக்சஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. என்னதான் பிரபு வந்து நந்தினி மேல ஆசைப்பட்டாலும் பெருசா வந்து நெருங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா
ஏன்னா மனசாட்சி அவனுக்கு இடம் கொடுக்கல, இந்த பக்கம் நந்தினியும் இடம் கொடுக்கல. தன்னுடைய கணவருக்கு உண்மையா இருந்த நந்தினி வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நல்ல நிலைமையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க.